வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து த ஃபார்முலா ஆஃப் காட், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை, உலகம் அனைத்தும் விஞ்ஞானத்தை சார்ந்தது. விஞ்ஞானத்தை சார்ந்த இந்த காலகட்டத்திலே நாம் பழைய அஞ்ஞானத்தில் பார்ப்பட்ட கருத்துக்களை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி கொண்டிருந்தால் அது எதிர்கால சமுதாயத்துக்கு எடுபடாது. We cannot keep selling the old products to the young generation of the day. You might be knowing yourself that our own children, grandchildren, they ask 101 questions about your own belief and on the existence of God. And that is why the last 10 years of Maharishi is spent on science. மகரிஷியின் கடைசி 10 ஆண்டுகள் அவர் விஞ்ஞான பற்றி பேசுவதையே அவருடைய கடமையாக எடுத்துக்கொண்டார். அந்த வகையில் வந்ததுதான் கிராவிட்டி தத்துவம், காந்த தத்துவம், கருமைய தத்துவம். அவர் ஏன் இதை எடுத்துக்கொண்டார் என்றால், இன்றைய விஞ்ஞான சமுதாயத்திற்கு கடவுளை பற்றிய கருத்துக்களை அவர்கள் மொழியிலே, அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாம் சொல்ல வேண்டும். கடவுளை விற்பவர்களாக இன்றைய மதவாதிகள் வந்துவிட்டார்கள். ஒவ்வொரு மதமும் என் கடவுள்தான் பெரிய கடவுள், என் கடவுள்தான் பெரிய கடவுள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாகவே நான் பெரியவன், நீ பெரியவன், உன்னை நான் முடித்து விடுவேன், என்னை நீ பகைத்துக் கொள்ள முடியாது. பலவாறாக மனிதன் மனிதனை கொல்லுவதற்கு கடவுள் பெயரை பயன்படுத்துகிறான் என்றால் அது கடவுளுக்குத்தான் கேவலம். ஆனால் பைத்தாகரஸ் தியரம், எந்த கடவுளை நம்பினாலும் அதை நம்பித்தான் ஆகணும் இல்லையா? அதில் மாற்றம் கிடையாது. கிராவிட்டி தத்துவம் நியூட்டன் கொடுத்தது. நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் நம்பித்தான் ஆகணும். அப்பா எனக்கு வயிற்று வலி, ஆஸ்பத்திரி போனால் டாக்டரு நீ எந்த ஜாதி, எந்த மதம், எந்த சாமி கும்பிட்றன்னு கேட்குறது இல்லையே. ஐயா சாமியை சீக்கிரம் பாருங்கிறோம். ஆக இறைவன் என்று ஒன்று இருந்தால் அது அனைவருக்கும் ஒன்றுதானே தவிர ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கடவுள் அல்ல என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். இனி வரும் சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கருத்து பல வாரங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பேசணும், மாஸ் அல்லது மேட்டர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. இது பேசணுமா இல்லையா? பேசணும். இது யார் சொன்னார்? ஐன்ஸ்டைன் என்கிற ஒரு விஞ்ஞானி சொன்னார். அவர் கொடுத்த ஃபார்முலா தான் E is equal to mc². இதை இந்த உலகத்திலே மறுப்பவர்கள் இருக்கிறார்களா? Is there anybody who reject this? No. But
If I say Ishvara is the greatest, there will be millions of people, they will come and say, sorry, Jesus is the greatest. Then another millions will come, Allah is the greatest. But here, everybody agrees. This is the greatness of science. The greatness of science is that everybody agrees for one reason, because it is proved. Then it is upgradable. அதை ப்ரூவ் பண்ணுவாங்க, நாளைக்கு அதை மாற்றிடுவாங்க. இதை பற்றி கவலை இல்லை. ஐன்ஸ்டைன் தப்புன்னா தப்பு தாயா. இல்லை எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் தாத்தா சொன்னார், அந்த முனிவர் சொன்னார், அந்த கொட்டை வச்சவன் சொன்னார், தாடி வச்சவன் சொன்னான், இது கதையெல்லாம் கிடையாது. மாறி போச்சு விஞ்ஞானம்னா மாற்றிக்கணும். ஏயா உங்கள் தாத்தா யூஸ் பண்ணாரா இதை? இல்லையே, எங்கள் தாத்தா பார்த்தது கூட இல்லை. ஆனால் இதை நீ யூஸ் பண்ணுறிய, தாத்தா கிட்ட பெர்மிஷன் கேட்டடி. அப்படித்தான் நாம் இன்னைக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை மறுப்பவர்கள் இல்லை. அதே நோக்கில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, the mind, the human mind is proportional to eternity. I am not talking God. ஆதியும் அந்தமும் இல்லா ஒன்று இருந்தால் அது இறைவன் என்கிறோம். ஆக ஆதியும் அந்தமும் என்ன? From zero to infinite. Eternity is something from zero to infinite. And that is what it is. Now I call this mind is proportional to இந்த எட்டர்னிட்டிங்கிற ஒரு வார்த்தை நீங்க எப்படி வேணா பயன்படுத்தலாம். காட் ஆல்மைட்டி, பரம்பொருள், மெய்ப்பொருள், அல்லாஹ், எக்ஸ், ஒய், இசட், என்ன ஒன்றா சொல்லிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. A rose is a rose is a rose by any name you call it. A கழுதை is a கழுதை is a கழுதை by any name you call it. அது போய் குதிரைன்னா குதிரை ஆயிருவா? ஆகாது. அது தாய்யா, வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? So this is a word which nobody can dispute. அந்த எட்டர்னிட்டி இடத்துல ஈஸ்வரா அப்படின்னு போட்டால் அடிப்பான், அல்லாஹ் அப்படின்னு போட்டால் அடிப்பான் இல்லையா? ஜீசஸ்ன்னு போட்டு அடிப்பார். அதுக்காக எட்டர்னிட்டி போட்டு அடிக்கவே மாட்டேன். யாரும் அடிக்க மாட்டேன். யாரும் அடிப்பீங்க? ரெடியாக இருக்கிறீங்க? வாங்க. அடிக்க மாட்டேன். இதை பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். நம்ம மைண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எட்டர்னிட்டி. When you call something proportional, what does it mean? It means related. This is called theory of relativity. ஞாபகம் இருக்கும், நீங்கள் சயின்ஸ் படிக்கலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே விஞ்ஞான பொருட்கள். ஒருத்தர் சொன்னார், சார் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது. ஏன்பா தெரிஞ்சுக்கப்பா. இல்லை எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுக்கு கம்ப்யூட்ரு? நான் சொன்னேன், நீ சாப்பிட்றதுக்குள்ளாவது கம்ப்யூட்டர் கற்றுக்க. ஏன்னா இனிமேல் வாடகத்துக்கு கம்ப்யூட்டர் மிக மிக அவசியம். ஆக எந்த கிழவனாக இருந்தாலும் சரி, எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். கம்ப்யூட்டர் கற்றுக்கணுன்னா வாங்க. வயசை பற்றி பேசாதீங்க. ஏப்பா ஆண்டவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசு வேணுமா? தேவையில்லை இல்லையா? எந்த வயசில் ஒன்று ஆண்டவனை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிற நீ கம்ப்யூட்டரை பற்றி பேசணும். எனக்கு வராது. ஏன் வராது? என்ன சார் அவனை ஸ்பெஷலாக கிழவன் கேள்விக்கு ஒரு கிளாஸ் போடலாமா? என்ன சிரிக்கிற?
உன்னைத்தான் நம்பியிருக்க மழை போல. நார்மலா கொஞ்சம் வயசானவங்க ஒரு வெக்கப்படுவாங்க, என்னடா அது இப்போ போய் ஏபிசிடி கற்றுக்கணுமா. கூட படிச்சு ரொம்ப பேர் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது பார்த்தியா, அவங்க கற்றுக்க சொன்ன என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் வெக்கப்படாதீங்க. உங்களுக்காகவே கிழமை கிழமையிலே சேர்த்து கம்ப்யூட்டர் சொல்லித்தரலாம். உங்கள் டீச்சரு ஒரு பக்கம் ரேகா, ஒரு பக்கம் சரவணன், காந்தி காந்தி குமார், நிறைய பேர் இருக்காங்க. என்ன சார் கிளாஸ் பேர்? நீங்கள் ஒன்று பேர் தான் வைங்களேன், வச்சிடலாம். அது பேர் வைக்கிறதுக்கு என்ன பெரிய. So therefore what I say is that if you don't know science, it's a pity that you don't know science. Start learning science. It's not too late. ரொம்ப லேட் இல்லை, ரொம்ப சுலபம் கற்றுக்கிறது. நம்ம படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நமக்கு அனுபவ அறிவு ஜாஸ்தி, இல்லை ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாருக்குமே புரியும், இது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. ஐன்ஸ்டீன் தியரி. ஸோ இது என்னையா இதுன்னா, ஐ கேன் கால் திஸ் இஸ் த வேதாத்ரி தியரி. ஓகே ரைட். இப்போ விஞ்ஞானிகள் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. எந்த ஒரு விஞ்ஞானியும் கடவுளை பற்றி பேசவே மாட்டார். ஏன்னா விட்டுருங்கப்பா டே, அதுக்கு எனக்கு ஒத்து வராது, ஒன்றும் அது வேறு சமாச்சாரம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் ரோமில் உட்காந்துக்கிறாரு கொடிப்பூச்சியில், அவர் தான் கடவுளை பற்றி பேசுவார். வேறு எவனா பேசினான்னு வச்சுங்க, அந்த ஆளே பேஜர் ஆகிட்டு ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டான் போஸ்ட். தெரியுது விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறது, கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ இதில் மேட்டரு, இதில் மைண்டு. ஒரு கேள்வி, மைண்டும் மேட்டரும் ஒன்றா வேறு வேறையா? ஒன்று. அம்மா சொல்லிட்டாங்க பாரு. ஆனால் ஐயாவுக்கு தெரியும் அம்மா எந்த அளவுக்கு எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ்சியா சார்? பிஎஸ்சி, பரவாயில்ல, அட்லீஸ்ட் தேங்க்யூ. ஆனால் மற்றவங்க யாரும் ஒன்றும் சொல்லலையே, எல்லாம் ஒன்றும் பயந்துருக்கிறாங்க. ஐயோ இப்படியெல்லாம் சொல்லாமா, சொன்னால் தெய்வ குத்தம் ஆயிருமே, அப்புறம் தெய்வம் என்ன பண்ணும், சோறு போடாது, எனக்கு கூழ் ஊற்றாது. தெரியாது. ஆமாம், தெரியாதுன்ற ஆளுக்கு இது சப்ஜெக்டே தேவையில்லை இல்லையா? தெரியணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ 10 ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போட ஓட்டு போட தெரியாமல் கண்ட கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஆட்சி பண்ணிருக்கிறாங்க. ரைட். ஸோ ப்ளீஸ் திங்க் இட் ஓவர். மேட்டரு, மைண்டு என்ன, அது வித்தியாசம். எதுக்கு மைண்டு முக்கியமா, மேட்ரு முக்கியமா? ஏன்பா நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, உனக்கு சம்பளம் முக்கியமா இல்லை முதலாளியோட குணம் முக்கியமா? ஏம்மா இதுக்கு தான் என்ன பண்ணானுங்க நம்ம சாமிங்கெல்லாம், ரெண்டோன்னு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிறாங்க. இல்லையா? நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணுமே. அதான்ப்பா, உனக்கு பாஸ் முக்கியமா இல்லை அவன் கொடுக்குற சம்பளம் முக்கியமா? சரி, உன் பொண்டாட்டி முக்கியமா இல்லை அவன் சம்பாதிக்க கொண்டாடுற துட்டு முக்கியமா? ரெண்டும் முக்கியம். இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ இருக்கிறானுங்கப்பா, ரெண்டும் முக்கியம். இன்னொன்று கொடுத்தா 3 முக்கியம், 4 முக்கியம், ஒன்றை விட மாட்டீங்களே. I think we have lost the sense of judgment, because I used to discuss with many people, including youngsters. When I ask a few questions on judgment, instead of taking a side, they will say, I want both. Then it shows that they are not in a position to decide.
அழகு வேணுமா, அறிவு வேணுமா? ரெண்டும் ஓடணும். கல்வியா, செல்வமா, வீரமா கேட்டா மூணும் ஓடணும். இல்லையாம்மா? இல்லை, ஒன்று தான் கொடுக்க முடியும். இவருக்கு வாழைப்பழத்தை அப்படி கொடுத்தா பத்தாது, அதை ஒழுங்காக உரிக்கணும் முதல்ல. அது நான் தான் உரிக்கணும். அப்புறம் அப்படி கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார். அந்த வாழைப்பழத்தை பீஸ் 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 பண்ணணும். அப்படி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டார். அதை மிக்சியில் போட்டு குழ குழன்னு அடிக்கணும். அப்போ கூட சாப்பிட மாட்டார். அவரை படுக்க வைக்கணும். அப்போ கூட சாப்பிட மாட்டார். வாயில் புடவை வைக்கணும். அப்போ கூட சாப்பிட மாட்டார். அந்த மிக்சிலேருந்து எடுத்து அந்த கூழை அதில் ஊற்றணும். அப்போ கூட சாப்பிடுவோம். ஒரு குச்சி வச்சு குத்தணும். அப்போ தான் பழக் பழக் அப்படின்னு முழுங்கணும். ஸ்பூன் ஃபீடிங் எல்லாம் போயிடுச்சு. ஸ்பூன் ஃபீடிங் எல்லாம் அந்த காலம். இப்போ ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. இதுதான் கொடுக்குறேன், முடிஞ்சால் வாழைப்பழத்தை உரித்து சாப்பிடு, இல்லைன்னா அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். எப்படி தான் வளர்த்தாங்கல்ல உங்களுக்கு தெரியலையே. அதுதான் அவர் அப்படி இருக்கிறாரு. திரும்பி பாருங்க, பராசக்தி ஹீரோ மாதிரி இருக்கிறார். பராசக்தி இது மாதிரி தொட்டு விட்டுங்க, காலை மச்சி விட்டுங்க. ஈசன் பூசன் காசன் நாசம் எல்லா ஓசம் எல்லாமே வேசம். அதான் பிரேக். Okay, let us come back to this. Now I want you to understand that matter and mind are related. There is no difference. உங்களுக்கு பசி எடுக்குது, என்ன வேணும்? அது மேட்டர். சாப்பாடு போட்டேன், அவ்வளோதானே, வேற ஒன்றும் தேவையில்லை. போ தூங்குடா. தூங்குறதுக்கு என்ன வேணும்? பெட்டு வேணும். பெட்டு கொடுத்துட்டேன், போதுமா? ஃபேன் ஃபேன் கொடுத்துட்டேன். அப்புறம் போர்வை. அப்புறம் தாலாட்டு பாடு. அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய சுகம் என்பது உடல் சுகத்தை தாண்டிய சுகம் தேவைப்படுகிறது. உடல் சுகத்தை தாண்டிய சுகம் தேவைப்படுகிறது. அதுதான் நம்முடைய மாஸ்லோ தியரி ஆஃப் ஹியரார்கி போட்டார். அது என்ன சொன்னாரு? ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை இருக்கு கண்ணு. அப்போ அடிப்படை தேவை இருக்குது, அடுத்த தேவை இருக்குது, அடுத்த தேவை இருக்குது. இதுதான் அல்டிமேட் தேவைன்னாரு. அடிப்படை தேவை பேசிக். மகரிஷியும் சொல்லியிருக்காரு, உணவு, உடை, உறைவிடம். அந்த உறைவிடத்துக்கு அவர் என்ன பண்ணாரு? அந்த கழிவு பொருள்களை வெளியேற்றுவதற்கான வசதி அப்படின்னு போட்டார். அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணார். இப்போ இந்த மூணு உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் கிடைச்ச பிறகு இன்னொன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? எனக்கு ஐ வாண்ட் டு பி ரெகக்னைஸ்ட். என்ன ஒருத்தன் மதிக்கணும்டா கேட்குறீங்க இல்லையா? நான் நேற்றுக்கு எங்கள் அக்கா விட்டு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு பையன் மதிக்கலையா? ஒரு நாய் சொல்றோமா இல்லையா? ஏண்டா உன்னை மதிக்கலன்னா உனக்கு என்ன வந்தது? Everybody can follow Tamil, no? If somebody cannot follow, tell me. அப்புறம் வெளியில் போய் என்னை திட்டக்கூடாது. என்னப்பா அந்த ஆள் சும்மா தமிழை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் இங்கிலீஷ் பேசுகிறேன், அப்புறம் தமிழ் பேசுகிறேன். புரியுதா? குட். இப்போ அது மாதிரி மதிக்கல. இப்போ எஸ்பெஷலி லேடிஸு கேட்குறேன், எங்க கல்யாணத்துக்கு போகலையா? போகலம்மா. ஏண்டா கண்ணு போகல? என்கிட்ட நகை இல்லை, நகையை மார்வாடி கடையில் வச்சுட்டு இருக்கிறேன். அதனால என்ன?
நீ தான் இருக்கிய, நீ தான் போகணும். நான் நகை போடாமல் போனால் என்ன ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அதையே கேட்பாங்க, நகை எங்கம்மா நகை எங்கம்மான்னு நான் என்ன பதில் சொல்கிறது? சரி கவரிங் வாங்கி போட்டுப்போ. சீ, செத்தாலும் கவரிங் நான் போட மாட்டேன். செத்த பிறகு போட்டால் எந்த கழுதை பார்க்க போகுது? இதெல்லாம் தேவையா? கல்யாணத்துக்கு போனாலே ஒரு சின்ன நகைக்கடை நடந்து வர மாதிரி போட்டுருப்பாங்க. இது அப்போ என்னன்னா, so the respect is not given to the individual, the respect is given to the things possessed by the individual. நான் ரோலக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கேனா, மாண்ட் பிளாங்க் பென் வச்சிருக்கேனா, இல்லை ஆமாம் ரேபன் கிளாஸு, பீட்டரு, அப்புறம் ஐஃபோனு, ஆடி காரில் வரியா? இதுதான். இவன் கழுதையா குதிரையா எவனும் பார்க்கறது இல்லை. அப்போ என்னாச்சுன்னா, டுடே த வேர்ல்ட் இஸ் ரன்னிங் ஆன் திஸ். The society is blinking. I don't know how many of you have read an article by the Pope in September. He wrote, the global economics is misleading. அப்படின்னு நீங்கள் படிச்சிங்களா? அதை is misleading. We have to change our focus. The focus is on money, the focus should be on people. மக்களை மறந்து விட்டோம், பணத்தையே பெரிதாக மதித்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம எங்கே இழுத்து கொண்டு போகிறது என்று தெரியாமல் போய் நாம் வீழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பேப்பர் படிக்கணும் இல்லையே தெரியாது, இன்னைக்கு அமெரிக்காவில் 8 லட்சம் பேருக்கு சம்பளமே கிடையாது. கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டா, தெரியுமா? அப்போ அது 8 லட்சம் பேர் எப்படியா வாழ்வானுங்க? எது நம்பி இருப்பானுங்க? அமெரிக்காவில் துட்டுக்கு தான் முதலிடம். துட்டு இல்லைன்னா ஒரு கழுதை மதிக்காது உங்களை. ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு மாத்திரை கேட்டால் இன்சூரன்ஸ் இருக்குதான்னு கேட்பான். 8 லட்சம் பேர் அமெரிக்காவின் பொருளாதார நிலையில் இருக்குது அப்படின்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு? ஏதோ நமக்கு இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒத்து போகணும், நல்லது செய்யணும். சரி இந்தாப்பா இதை வச்சுக்க சாப்பிடு, நான் உங்களுக்கு மருந்து வாங்கி தரேன். இந்த மனசு நம்மகிட்ட இன்னும் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கு. அங்கே எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல, ஒரே பயமா இருக்கு. 3 மைல் ஐலாண்ட் நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்தது, நிறைய பேர் செத்துட்டாங்க. அவங்களுக்கு மருத்துவ உதவி யாருக்கு இன்சூரன்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இன்சூரன்ஸ் இல்லாதவங்கள அப்படியே விட்டுட்டாரு. கேட்டாங்க என்னன்னா, நோ we cannot waste our money on them, they are useless, they are not an asset to this country, they are a liability to this country. மனுஷத்தன்மை எங்க போச்சு? தெரசா இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா? மனுஷன் 50 வருஷத்துக்கு முன்னால நீங்கெல்லாம் இந்த இடத்துல உட்காந்து இந்த லெக்சர் கேட்டுட்டு நினைச்சீங்களா? நினைச்சு பார்த்தீங்களா? நீங்க நினைச்சு பார்த்துருக்க முடியாது. ஆனா இறைவன் என்ற ஒரு ஆற்றல் உங்களை இங்க உட்கார வச்சிருக்கு, இந்த லெக்சரை கேட்க வச்சிருக்கு. This is a privilege for you, and we are all selected few for this privilege. And what is your gratitude for this? How do you return this gratitude? எப்படி நீங்க திருப்பி தரப்போறீங்க? இந்த சமுதாயம் உங்களை இப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறது, உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காக அறிவை தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? கேட்கணும். மகரிஷி சொன்னாரு, அப்பா நீங்கெல்லாம் ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப ஏழைங்க, பாமர மக்கள், உங்களால் பணம் கொடுத்து ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா கூட வாய் வழியாக மனம் வழியாக நீங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள் என்று சொன்னாரு. இதுக்கு பணம் தேவையில்லை, இதுக்கு மனம் தேவை. இதுக்கு தேவை பணம் அல்ல, இதற்கு தேவை மனம்.
மனம் உருகி பாடுங்கள் சொல்றாங்க இல்லையா? அழுதால் உன்னை பெறலாமே சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த மனதை உருக்கணுமா? நீங்க மனத்தை உருக்குறீங்களா இல்ல உங்க மனசு கல்லா? பாருங்க, மனசுன்னு சொல்லும் பொழுது மனிதனைத்தான் குறிப்பிடுகிறோம். அத ரெகக்னிஷன்ஸ், அப்புறம் ஒரு பெரிய எஸ்டீம், கடைசியா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் மேஸ்லோ என்பவர் உளவியல் துறையிலே ஒரு தந்தையாக கருதப்படுவார். இஸ் a father of psychology, right? He says self actualization is the ultimate satisfactory fundamental of human needs. The self actualization in an Indian context is called self realization. தன்னை அறிதல். உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். இது கண்ணதாசன். அதுக்கு முன்னால தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசிவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே திருமூலர் திருமந்திரம். இதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். ஒரு பாட்டா சொல்லிட்டார், நமக்கு ஈஸியா புரியுது. அவர் செய்யலா சொல்லிட்டாரு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஆக அன்பர்களே, உங்களுக்கு மேட்ரு ஓணும்னா மனசு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க சார். மனசு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க சார். இந்த மேட்டர்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி there are 3 states of matter. SLG, solids, gases. They are just states, but they are all one and the same. கரெக்டா? ஐஸ் தான் தண்ணி, தண்ணி தான் நீராவி. அதே மாதிரி மைண்ட்ல 3 ஸ்டேட் இருக்கு. SLG. என்ன சார் அது புதுசா இருக்கு? ஏதோ இந்த பிசிக்ஸ்ல எனக்கு தெரியும். SLG சாலிட் லிக்விட் கேஸ், இதுதான் அது SLG. இதுதான் என்ன, இது வந்துட்டு கால்டு செல்ஃபிஷ் ஸ்டேட்டு. என்ன சிரிக்கிற? எனக்கு ஓணும் எந்து. இது வந்துட்டு லவ்விங் ஸ்டேட்டு. இது வந்துட்டு கிவிங் ஸ்டேட்டு. ஆனா இது எல்லாமே ஒண்ணுதான். வேற வேற கிடையாது. நானே செல்ஃபிஷா இருக்கிறேன், நானே லவ்விங்கா இருக்கிறேன், நானே கிவிங்கா இருக்கிறேன். அது எப்பப்போ என்னென்ன சமைச்சதுல எப்போ எது ஜாஸ்தி எது கம்மி கண்டுபிடிக்கணும். இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் 3 இருக்கு இல்லையா? இதுல எது பவர்ஃபுல்? SLGனா இதுல எது பவர்ஃபுல்? ஆர் யூ கிவிங்? That's the question. Are you giving? கொடுப்பதிலா இல்லை எடுப்பதிலா இன்பம் எங்கு உண்டு சொல் தோழா. இது கண்ணதாசன் பாட்டு தான், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? வீட்டில் அம்மாட்ட தெருவில் கூலி வேலை செய்கிறவன், அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மாங்கிறான். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தப்பா அவன் அந்த காலத்தில் சொல்கிறான், இந்த காலத்தில் எல்லாரும் கிண்ட்லே பாட்டில் தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த காலத்தில் இப்படி கையில் இப்படி பிடிச்சி, நானும் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம், ரைட்? அப்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க, அவன் பாட்டு குடிச்சிட்டே இருப்பான், ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கடைசியில் அம்மா ரொம்ப சந்தோஷமா, அவனுக்கே 10 பங்கு சந்தோஷம்னா அந்த ஊத்துற அம்மாவுக்கு 100 பங்கு சந்தோஷம், தெரியுமா? I have not felt it many times.
இப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு போகணும்னா சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, நிறுத்துங்கோன்னு சொல்ல நிறுத்துறதே இல்லை. ஏன்? அவங்களுக்கு அதில் கிடைக்கிற இன்பம் எனக்கு கிடைக்கிற இன்பத்தை விட பெரிய இன்பம் கொடுப்பதில் தான் இருக்கு. இப்போ சாமி பிளாடர் பிடிச்சிக்கிச்சு, டைட்டாக இருக்கு. பட்டு பிளாடர்னா எது? பஸ்ல போயின்னுக்கிற டைட் ஆகுது, என்ன பண்ணுவ? பஸ்ஸை நிற்க வச்சுட்டு சாமி கொஞ்சம் ஒரு டைம் ஒரு புளிய மரத்துக்கு போயிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வர. கரெக்ட் இல்லையா? நீ எப்போ கொடுக்குற புளிய மரத்துக்கு தண்ணி ஹாப்பியஸ்ட். அப்பா வாட் எ ரிலீஃப். அதுதான் ரவீந்திரநாத் டாகூர் சொல்றாரு, உயிர் நம்மை விட்டு பிரிவது என்பது ஒரு பேரானந்தம். பயப்படாதீங்க, செத்து போவன்னு ஒரு பெரிய ஆனந்தம். அதோட ஆனந்தமே கிடையாதுங்கிறான் அவன். குடு, வரும்போது என்ன எடுத்துட்டு வந்த, போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு குடு குடு, கொடுத்துக்கிட்டே இரு, சாவர வரைக்கும் குடு. இந்த உடம்பு உண்ணுதா? உடம்பே உண்ணுது இல்லை, வேற எது உண்ணுது? என்ன உன்னை பார்த்துக்கிட்டு கொடு. இந்த கர்ம மாதிரி பிடுங்கி பிடுங்கி கொடுத்துறாரு. காதை பிடுங்கி கொடு, கழுத்தை பிடுங்கி கொடு, இடுப்பு பிடிங்கி பிடுங்கி கொடுத்துட்டா அவன். எல்லாம் இதுதான் கொடுக்குறாங்களா? இது பிடுங்குறது இல்லை, வழிக்கிறானுங்க. அது பிடுங்குனா செத்து போயிடுவான் இல்லையாம்மா? ஆமாம், ஜெயின்ஸில் பிடுங்குறாங்க, அதை வழிக்கிறது. ஓகே, இப்போ மனசுக்கு வரலாம். மனசு செல்ஃபிஷ் இருந்து சாலிட் ஸ்டேட், இது லிக்விட் ஸ்டேட், இது கேஷியஸ் ஸ்டேட். அண்ட் கேஷியஸ் ஸ்டேட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தி ஸ்டேட். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு கல் மனசாயா கேட்குறீங்க, அதுதான் இது. நீங்கள் ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படுறீங்க, ஐயோ பாவம் அந்த பொண்ணு பொற்கொடி, அது சாப்பாடே இல்லையாம்மாப்பா, அடிக்கடி உடம்பு சரியில்லையே, அப்பா போர்வட்டா சாப்பிடுப்பா, பால் சாப்பிடுப்பா, முட்டை சாப்பிடுப்பான்னு அப்படி பரிவோட கேட்குறீங்க இல்லையா? அங்கே தான் அவங்க உள்ள உருகுதையா. அது நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்லு. அப்போ இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பெனும் ஊற்றால் கண்ணீர் நிறைந்து நனைந்து நனைந்து, இப்படி இதெல்லாம் பாருங்க, நினைந்து உணர்ந்து நிறைந்து நனைந்து, இதெல்லாம் கேட்கும்போது அந்த அளவுக்கு உருகிருக்கீங்களா? அப்போ அது இல்லை, நீங்கள் அடிக்கடி பாடின பாட்டு தேவதாஸ் பாட்டு. ஆமாம், அவள் பறந்து போனாலே, இதுதான் பாடிருக்கீங்களே தவிர உருகி இருக்கீங்களா? எவனாவது? நான் எவனாவதுன்னு கேட்கல. உருகி இருக்கியாப்பா? அவன் அடிச்சா அழுவுற, இன்னொருத்த அடி வாங்கும் போது அழுதுருக்கியா? எவன் அடிச்சானா ஐயோ தாங்க முடியல அழுவுறேன், இன்னொருத்தர் அடி வாங்கும் போது அதை பார்த்து அழுதுருக்கியா? நானே சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சினிமா சக்ஸஸ் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா, நான் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ், அது தியேட்டர் வெளியில் நின்றுடுவோம். வெளில வராங்களே சினிமா விட்டுட்டு, அவங்க மூஞ்செல்லாம் வீங்கிட்டு இருக்கும், பெருசு கண்ணெல்லாம் ரெண்டாயிட்டு இருக்கும். படம் சக்ஸஸ். அதுக்குன்னு ஒரு ரோல் கண்ணம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா படத்தில் கண்ணாம்பாள், அந்த அம்மா படத்தில் இருந்தா அதை விட்டா வேற வேலையே கிடையாது.
உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? பட் என்னதான் சொன்னாலும் நீங்க அப்படியே ஒரு புத்தர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு உணர்ச்சி. நான் சாவித்திரி பற்றி சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன் கிடையாது, சரோஜாதேவியை பற்றி சொன்னாலும் ரியாக்ஷன் கிடையாது, கண்ணம்பாளை பற்றி சொன்னாலும் ரியாக்ஷன் கிடையாது. யாரு அவரா? கண்ணாம்பா வந்து பொறுத்தவரைக்கும் ஆமா அது என்னன்னு தெரியல. நம்ம கிளாஸ்ல தான் நல்ல இன்டராக்ஷன். ஸோ நவ் இந்த லவ் அப்படிங்கிற மேட்டரில் we have seen அன்பே சிவம், அன்பே கடவுள், லவ் இஸ் காட். லவ் பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் லவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நம்ம வெஸ்ட்டில் போய் கற்றுன்னு வரோம். வெஸ்ட்டில் லவ் மேக்கிங் அப்படின்னு ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சு சொல்லி தருவோம். அப்போ தான் என்ன ஆயிடுச்சு, லவ் இஸ் ஈக்குவல் டு செக்ஸு ஆயிடுச்சு. ஏல செக்ஸு வேற இல்லை, லவ் வேற இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதல. இந்த பயலவை எப்படி லவ் பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு வந்து அவன் பண்ணுறான் பாரு, அதுதான் லவ் அப்படிங்க. ஒரு உயிருக்காக நீங்கள் உருக்கப்படுகிறீர்களா? இன்னொருவர் துன்பத்திற்காக நீங்கள் உருக்கப்படுகிறீர்களா? உருக்கம் தான் பட சொல்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். உருக்கப்படுறியா? ஐயோ பாவம்னு சொல்றியா? ஐயோ பாவம் நினைக்கிறியாப்பா? ஜனார்தன் ரெட்டி ஜெயிலில் இருக்கிறாரு, அவரை பார்த்து ஐயோ பாவம் நினைக்கிறியாப்பா நீ? ஏன் எவ்வளோ கல் மனசு உனக்கு? லலித் இப்போ தான் போகிறாரு, இன்னும் போகல. இப்போ ஏற்கனவே போனவர் இப்போ உள்ளதான் இருக்கிறார், வெளியே வரலப்பா. இந்த இவ ஜெகமோகன் ரெட்டியா அவர் இல்லை வந்துட்டார் வெளில, ஆனால் உள்ள ரொம்ப நாள் இருந்தார். அப்போ அவருக்கு புத்தர் ஞானம் வந்துருக்கும், வெளில வந்துருக்காரு. அதான் நான் இதை எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன்னா, is he loving people? Loving money is different, loving people is different. மணிக்கு உயிர் இருக்கா? துட்டுக்கு உயிர் இருக்காப்பா? இந்த வீட்டுக்கு உயிர் இருக்கா? இந்த வாகனத்துக்கு உயிர் இருக்கா? இந்த வாட்சுக்கு உயிர் இருக்கா? இல்லை. உயிரில்லாத பொருட்கள் மீது காதல் வைத்துக் கொண்டிருக்கிறாய், உயிருள்ள மனிதர்கள் மீது காதலை விட்டு விட்டாய். ஏன்? பொறாமையா? சாப்பிடணும் செத்து போறாயா, அவனுக்கு கண்டு என்ன பொறாம நீ படுற? என்ன சாப்பிட்ற இல்லை பாரு, வயிறு பாரு எப்படி இருக்கு. 3 வேளைக்கு 8 வேளை சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும். இப்பதான் பாக்குறேன் புதுசா எழுதுட்டு பாக்குறேன். ரைட்? அப்போ நமக்கு அந்த வறுமை கிடையாது, நமக்கு அந்த பரிதாபம் இல்லை. நாம இன்னொருத்தரை பார்த்து பரிதாபப்படலாம். முதல்ல பரிதாபப்படுவது அதுதான் அன்பு. என்ன ராஜா? ஓ கடவுளே, நான் மனுஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல மனுஷனை லவ் பண்ணுப்பா, அதுக்கப்புறம் வள்ளலார் மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லு. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, இங்க எவ்வளவு பேரு மனம் விட்டு சிரிக்கிறாங்க இல்லையா? இஸ் நாட் a குட் சைன். அவங்க சிரிச்சே பல வருஷம் ஆயிருக்கும். என்ன ராஜா? வீட்டுக்கு போன வந்துடுவாங்க. ரைட்?
இப்போ என்னவோ புதுசாக இருக்கு. நம்மளாம் இன்னைக்கு தான் பிறந்தோம். கடவுள் வந்து இந்த உலகம் நம்ம கொடுத்துட்டாரு. ஏய் இந்த உலகம் பாடுறா, டேய் இதாண்டா உலகம், இதாண்டா ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கே, எனக்கு இந்த உலகம் கொடுத்துட்டாரு கடவுள், நான் தானா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை ஒரு புது பொம்மையை பார்த்து எப்படி குதூகலிக்கிறது, அதுபோல குதூகலமாக இருக்கு. புது வாழ்க்கை, புது இன்பங்கள், ரைட்? அதுபோல அதை மாற்றக்கூடியது எது என்றால் மனதில் எப்பொழுது மாற்றம் ஏற்படும் என்றால், கல்லாக இருக்கக்கூடிய மனதை கரைத்து விடுங்கள். கரைச்சிட்டீங்க, உருகுறீங்க, ஐயோ பாவங்கிறீங்க. அடுத்தது என்ன பண்றீங்க? உதவி பண்றீங்க. உதவி இஸ் ஆக்ஷன். See, this is called feeling and this is called action. There is ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும். Don't get confused. சார் நான் சாமிக்கு வடமாலை சாத்துறேன், அவர் திருட்டு போயிடுவாரா? நெய் அபிஷேகம் பண்ற அவர் குடிச்சிட்டு போயிடுவாரா? பாம்புக்கு பால் ஊத்துறேன், எந்த பாம்பையா பாலை குடிச்சுது? இவன் மண்ணு மேல ஊத்திட்டு போறான், முட்டையை உடைச்சு அந்த மண்ணு மேல ஊத்திட்டு போறேன், ஒரே எருமா முக்கிதாங்க. என்னைக்கு பாம்பு வந்து முட்டையை சாப்பிட்டுது? பாம்பு ஒன்றா முட்டை போடும். எல்லாம் ஆம்லெட் பண்ணிடு, உனக்கு லாபம். ரைட்? So this is a feeling, this is action, and this feeling is not just a feeling, it is a flowing of feeling. Liquid means flow. லிக்விட்னா ஓடுவது, உருகுவது. இந்த ஃபீலிங்கை உங்களை ஓடணும், உருகணும், கண்ணில் அப்படியே தாரையா தண்ணி வரணும். அழுது பாருங்க, அழுவ முடியுமா உங்களால? முயற்சி பண்ணுங்க. உன்னால் அழுவ முடியாதா? உனக்கு மனசு எவனுக்கு இருக்குதோ அவன் தான் அழுவான். மனசு கல்லு இது நிற்கிது பாரு, இது கல்லு, இது எங்க அழுவும்? உதைக்கணும், அப்பதான் அழுவேன். So when the flowing is feeling, the action is feeling. Action is feeling is satisfying. திருப்தின்னு சொல்கிறேன் இல்லையா? திருப்திங்கிறது எப்போ வரும்? கொடுத்தா தான் வரும் திருப்தி, எடுத்தா வராது. கொடுக்குறதுக்கு திருப்தி. ஆக மனதும் ஒரு பொருளும் ஒன்றுதான். மனிதனுக்கு மனது சிறப்பாக பேசப்பட்டது. அந்த சிறப்பை ஒட்டித்தான் மகரிஷி அவர்களும் மனவள கலை என்ற ஒரு கலையை நமக்கு தந்தார். அவர் உடல் வள கலை என்று தரவில்லை. இந்த மனம் என்பதுதான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டு போகும். எட்டர்னிட்டி. நீ சும்மா மனசு வச்சுக்கிட்டு நான் நேராக போயிடுவேன் அப்படின்னா ஃப்ளைட்டில் போக முடியாது. இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். சாலிட் லிக்விட் ஆகணும், லிக்விட் கேஸ் ஆகணும். இப்போ சாலிட்லேருந்து கேஸாக போகிறது சப்ளிமேஷன் வாங்க. சப்ளிமேஷன் தான் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிசஸ். மெடிடேஷன் ப்ராக்டிஸில் சப்ளிமேஷன் வாங்க. சப்ளிமேஷன் இஸ் அ ப்ராக்டிஸ் வேர் யூ ஸ்கிப் த இன்டர்மீடியட் ஸ்டேஜ், கோ டைரக்ட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். Right? So now if you want to go to this stage, understand this stage, and you are in this stage, let's say, then you have to qualify for this, then you have to qualify for this, then you can probably reach this stage. Okay? Before I end this class today, I just want to make a kind of information. Now, when people discuss solid, liquid and gases, there were two people by name Boyle and Charles.
அவங்களும் ஒரு விஞ்ஞானிகள் தான். அவங்க தான் ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, P into V is equal to R into T. This is called gas equation. This is called gas equation. Now, S to L to G can happen if there is a variation in P, V and T. P, V, T என்னன்னா pressure, volume and temperature. Right? இப்போ ஒரு சாலிட் இருக்கிறீங்க, அப்படியே இருக்க சாலிட் ஆகுது இல்லையா? அப்போ ஆகும் போது ப்ரெஷரு ஜாஸ்தி ஆகுது. இல்லை நீ கொஞ்சம் இறுக்கமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி கொஞ்சம் பண்ணுறீங்க. அப்போ என்ன, வால்யூம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ ப்ரெஷர் வால்யூம் ஆர் இன்டர் ரிலேட்டட். ப்ரெஷர் வால்யூம் ஆர் இன்டர் ரிலேட்டட் ஃபார் எ மேட்டர். வர ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் இன்டர் ரிலேட்டட். பட் இந்த ப்ரெஷர் வால்யூம் வேரியேஷன் எப்போ வரும்னா, நெருப்பை வச்சா வரும், சூடு பண்ணா வரும், பத்த வச்சா வரும். ஆமா, பத்திக்கிச்சு அதுதான் T டெம்பரேச்சர். முடிக்கிறார். Temperature is a kind of a tool, kind of an intermediate catalyst, kind of something in between, which make changes in P and V. இது வந்து டைரக்டர் இதனுடைய ரோல் PVல வராது. இது P-யை மாற்றும், V-யை மாற்றும். புரியுதா? அதே மாதிரி இங்க நீங்க மாறணும்னா நீங்க PVT போடணும். ப்ரெஷர் சார், உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா? ஆமாம் சார், பிபி ஏறி இருக்குது சொல்கிறோம் இல்லையா? இருக்குதா இல்லையா ப்ரெஷர்? கொஞ்சம் பேருக்கு நார்மலாகவே ப்ரெஷரு, கொஞ்சம் பேருக்கு தூக்கிடும். எப்படா தூக்குது ப்ரெஷர்? இப்போ we talk about stress, correct? Office stress, வீட்டில் ஸ்ட்ரெஸ். is another name for the stress is pressure. ரொம்ப ப்ரெஷர்ப்பா, பாஸு ரொம்ப ப்ரெஷர் போடுறார், பிஸ்னஸில் ரொம்ப ப்ரெஷரு, ஃபைனான்ஷியல் ஒபாமாவுக்கு ரொம்ப ப்ரெஷர் இப்போ ஃபைனான்ஸில். ஆமாவா இல்லையா? ஸோ என்ன பண்ணுவார், அது ப்ரெஷரு. அப்போது ப்ரெஷர்னா அப்படின்னா குறுகி போகிறார். அவர் சிரிப்பு கூட வரமாட்டேங்குது. ஒபாமா சிரிடா அப்படின்னா கூட இருக்கிறார். அவர் அப்படியே குறுகி போயிட்டார், சாலிட் ஆகிட்டார். அப்போது அவருக்கு ஏற்றணும்னா டீ தான் ஏற்றணும். ஆமாம், பற்ற வச்சுன்னா அப்படி வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ரைட்? இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, வெயிட் 90 கிலோ, அவரை பற்ற வச்சுட்டா 90 கிராம். காத்து தான் அது பீஸ் எங்கேயாவது நடக்கும் இல்லையா? ஆமாம், இப்போ பற்ற வச்சுட்டு பாருங்க, நம்ம கிரமட்டாரி இருக்குது இல்லையா, அது உள்ள தள்ளி விட்டுரு. நாளைக்கு காலில் போய் பார்த்தா 90 கிராம். எங்கப்பா 90 கிலோ? அப்படி போயிட்டா, எங்கள் அப்பா போயிட்டா, எங்கள் ஆத்தா போயிட்டாங்க. 90 கிராம். ஸோ அதே மாதிரி we have a pressure. Where do we have the pressure? ப்ரெஷர் உங்களுக்கு எங்கே இருக்கு? டாக்டர் என்ன சொல்றாரு? ப்ரெஷர் இருந்தா டாக்டர் என்ன இருந்தாரு? ப்ரெஷர் இருக்கிற ரிலாக்ஸ் பண்ணுடான்றாரு. கூல் மேன். பாஸ் எல்லாம் திட்டிட்டு கூல் மேன் அப்படின்றாரு. ஓடா போக்கத்தோடு திட்டுறதுக்கு முன்னால சொல்றதுக்குடா, எல்லாம் திட்டிட்டு பிறகு கூலா, அது எப்படி கூலு? அப்போ ரிலாக்ஸ்.
அப்போது ரிலாக்ஸ் பண்ணால் யூ இம்ப்ரூவ் யுவர் ஸ்பேஸ் வால்யூம். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சரை கொடுத்தா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் கொடுத்தா இவன் 90 கிலோ 90 கிராம் ஆகிடுறானே, அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், கூலண்ட் சப்ளை பண்ணணும். அந்த கூலண்ட் பேர் தான் லவ். பாசு திட்டுறாரா, வாழ்க வளமுடன். கொண்டாட்டி திட்டுறாரா, வாழ்க வளமுடன். எது வீட்டுக்காரன் திட்டுறானா, வாழ்க வளமுடன். இதுதான் லவ் கூலண்ட். இந்த கூலண்ட்டை போட்டுக்கினே இருந்தீங்கன்னா சூடெல்லாம் கூல் ஆகிட்டே இருக்கும். நம்ம வண்டியில் போடுறோம் இல்லையா, காரில் கூலண்ட்டு, அந்த மாதிரி. அப்போ கூலண்ட் தான் லவ். If you can love yourself and if you can love others, that provides the coolant for the temperature, so that your volume, your space, your mind space can improve. Mind space improve ஆகும். மைண்ட் ஸ்பேஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஸ்டேபிளாக இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டென்ஷனா அதெல்லாம் லைட்டாக, அவ்வளோதான், அதில் டென்ஷன் கிடையாது. ஆக இப்போது அடுத்த கிளாஸில் we will go into this PV is equal to RT. இந்த PV for சரவணன் இது இஸ் proportional to T இதான். பட் அதனால் என்ன பண்ணாங்க, they brought a constant KT. அந்த கான்ஸ்டன்ட் தான் ஒரு ஆறுன்னார். இதுதான் called gas constant. ஓகே, this is the gas constant. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி பேசலாம். வாட் இஸ் த கேஸ் கான்ஸ்டன்ட்டு, அது என்ன பண்ணோம், இப்போ பிவி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு. எல்லாருக்கும் பி இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் வி தான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் அனுமானு பிரித்து காட்டினார், பாரு எவ்வளோ ஸ்பேஸுக்கு இது உள்ளோ. அதுபோல் உங்கள் மனசை பெருசாக்குங்க. துரியாதீதம் அது பெருசாக்குறது மனசை. அது கால் ப்ராட் மைண்ட் and not a narrow mind. ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அது உங்களை மாதிரி கொஞ்சம் புத்திசாலி தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, அதெல்லாம் விட்டேன். கேள்வி கேட்டு வாங்கி கட்டிக்க கூடாது. Okay, there's a state called plasma state இருக்கு, the more intensified state which has got more heat is right. நான் நினச்சேன் இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் பெரிய விஞ்ஞானி ஆகிடுவீங்க. இல்லையா சார்? இப்போ இவங்க அத்தாரிட்டி, ஐன்ஸ்டீனில் அத்தாரிட்டி, சார்ல்ஸ் லாவில் அத்தாரிட்டி, பாய்ஸ் லாவில் அத்தாரிட்டி, பிவியில் அத்தாரிட்டி, இல்லையா? ஆறில் அத்தாரிட்டி. ரேக்கா ஆஃபீஸ் மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? இல்லை, சிலருக்கு ஆஃபீஸில் சிரிப்பே வராது, டென்ஷனு. எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கு மீட்டிங்கு மீட்டிங்கு. என்னடா மீட்டிங் வைக்கிற 24 ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸ் வேலை செய்யக்கூடாதான். மீட்டிங் இல்லைனா வேலை செஞ்சுருவானே, அப்புறம் திட்டத்துக்கு சான்ஸே இல்லை. என்ன தந்தோம் ரகசியம் என்ன சொல்கிறேன், அதை இங்கே சொல்ல வேண்டியது தானே. ஸோ எங்களுக்கு எல்லாமே தெரியும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாஸுக்கு என்ன வேலை, வேறு வேலை கிடையாது. ஒருத்தர கூப்பிட்றான் மீட்டிங்கு, மீட்டிங்கு மீட்டிங்கு மீட்டிங்னு கூப்பிட்டுட்டு அவனை வேலை செய்ய விடாமல் பண்ணிடுறது. அப்புறம் why you did not do that work? Sir, I come for the meeting. Why did you come? இது வேற கேட்பாடுங்க. ஆக எனி கொஸ்டின்ஸ்? இல்லை பாருங்க, ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் சிந்திக்கக்கூடிய பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் கேட்கலாமே இல்லையா? நீங்கள் தான் பிள்ளைக்கா பசங்க மாதிரி சிரிச்சுருக்கிறீங்க. பர்மிஷன்
மற்றவங்கள பேச விடுங்கப்பா. நீங்களே பேசுறதா எப்படி? ஓகே. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் கடலாமை கடலமை